இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஏகப்பட்ட அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்டேட் அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த ஷார்ட்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லென்த் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோவோ ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த ஷார்ட்ஸை பார்க்க வரவங்க அந்த ரிலேட்டட் வீடியோவும் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா வியூஸ் கிடைக்கும். ஸோ அதே ஃபார்முலாவை தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த அப்லோட் பண்ண ரீல்ஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்கும் காமிக்கும். ஓகேவா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணி நம்ம அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த அப்டேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம சேனலோட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் கூடவே ஃபேஸ்புக் பேஜ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. யூடியூப்ல போட முடியாத பல கண்டென்ட் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து ரிலேட்டட் வீடியோ ஆட் பண்ணுற அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ரீல்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம டைட்டில் கொடுக்குறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். லிங்க் ஏ ரீல் அப்படிங்கிற புது ஆப்ஷன் தான். ஸோ இந்த அப்டேட் வரலன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணிக்கோங்க, வந்துடும். ஓகேவா. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே வந்துடும் ரீல்ஸு. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ரீல்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் ரீலுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டைட்டில் நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்ஸ்டாகிராம் ரீல் ஹைட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஓகே, நான் ரீல்ஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ரீல்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நான் முன்னாடியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டேன். ஓகேவா. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.